வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6 வருடம் சூரிய தசை எந்த மாதிரி பலனை தருன்றதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் 4ஆம் பாவாதிபதியாக வருவார். உங்களுடைய உடல் சுகம், தாயாரினுடைய நிலை மற்றும் வண்டி வாகனம், வீடு இது போன்ற விஷயங்களை தரக்கூடியவர் சூரியனாக வருவார். பொதுவாக சூரியன் தகப்பனாருக்கு காரக கிரகம். அதே போல் அரசியல், அரசு துறை, அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரி, இது எல்லாமே சூரியனுடைய அமைப்பாக வரும். அதே போன்று இந்த ரிஷப லக்னத்திற்கு சூரிய தசை வரணும்னா இவங்க பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், மேச ராசி, சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசி, இந்த ராசிகளில் பிறந்திருந்தாங்கன்னா ஒரு 26லிருந்து ஆரம்ப தசையிலிருந்து 26 வயதிற்குள்ளாக இந்த தசையானது வரும். அடுத்ததாக ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிகள்லாம் பிறந்திருந்தாங்கன்னா மகரம், இந்த ராசிகளில் பிறப்பு எடுத்திருந்தாங்கன்னா 26 வயதிற்கு மேலே இந்த தசையானது வரும். இந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஒரு 50 வயதிற்கு உள்ளாகவே இவர்களுக்கு இந்த சூரிய தசையினுடைய அமைப்புகளை அனுபவிப்பதற்காக, ஏன்னா ஒரு 50 வயதிற்குள்ளாக தான் சூரியனுடைய அமைப்பு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா அதிகாரம், அதே போல் வருமான காரகன் என்பதனால் கௌரவம், மரியாதை, அந்தஸ்து ஒரு 26லிருந்து ஒரு 50 வயதிற்குள்ளாக அனைத்து விஷயங்களையும் சாதிப்பதற்கு பணம் தேவை. அந்த வருமானத்தை தரக்கூடியவர் சூரியன் தான். சூரியன் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் கௌரவமும் சிறப்பாக இருக்கும். தகப்பனாரினுடைய வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும். இதெல்லாமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல் இங்கே குரு முதன்மை சுபகிரகம் என்பதனால் இவருடன் இணையும் பட்சத்தில் சிவராஜ யோகம், சமசப்தமாக பார்த்தா சூரிய தசை சிறப்பாக இருக்கும். அதே போல் இங்கே சுக்கிரனுடன் இது இணைந்திருந்தால் கூட சிறப்பான அமைப்பு தான். அதிகார பொறுப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இங்கே வளர்வரை சந்திரனால் பார்க்கப்பட்டிருந்தால் அரசு துறையிலும் அரசியல் துறையிலும் உயர் பதவிகளை வகிக்கூட. செவ்வாயுடன் சூரியன் நெருங்கி இணையக்கூடாது. ஏன்னா நெருங்கி இங்கே இணையும் பட்சத்தில் அஸ்தங்கம் அமைப்பு, எந்த கிரகமும் இணையக்கூடாது. ராகு, கேது, சந்திரன் போன்ற கிரகங்களை தவிர சந்திரன் கூட அஸ்தங்க அமைப்பை பெறுவார். ராகு கேதுகள் ராகுடன் இணையும் போது இங்கே சூரியன் இருள் தன்மையடைந்து அங்கே சூரியனுடைய அமைப்புகள் கெட்டுவிடும். அதனால் இங்கே அதே போல் செவ்வாய் நெருங்கி இணைவதும் சிறப்பான அமைப்பு இல்லை. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா புதனுடன் இங்கே இணைவது, புதனுக்கு அஸ்தங்கமும் வக்கரமும் கிடையாது. நெருங்கி இங்கே இணையும் போது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு புதனுடைய காரகத்துவங்களான அனைத்தும் உங்களுக்கு முதல்ல புதனுடைய காரகத்துவம் அறிவு. நீங்கள் பிறவியிலேயே இந்த சூரியனுடன் புதன் இணைந்தால், அதே போல் இங்கே சூரியனுடைய லக்னங்களான மேசம் மற்றும் கடகம், சிம்மம், தனுசு, மீனம், இந்த அமைப்புகளில் பிறப்பெடுத்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த சூரியனுடைய தசை வருமானால் இங்கே புதன் இணைவு பெற்றால் நன்மை தரக்கூடிய அமைப்பு. இங்கே மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு, லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கூட சூரியன் புதன் இணைவு பெறுவது சிறப்பான அமைப்பு. பொதுவாக ரிஷபத்தில் பிறந்தவரை பொறுத்த வரைக்கும் மென்மையான அமைப்பை உடையவர்களாகும். ஏன்னா இந்த ரிஷப லக்னம் பார்த்திங்கன்னா இங்கே நிலம் ராசியை உடையது. அதே போல் இங்கே சிற ராசியாகவும் இங்கே ரிஷபம் வரும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது எதையுமே அழகிற்காக ஆசைப்பட்டு எதையுமே தன்னுடைய மூளையில் ஏற்றிக்கொள்ளாமல் மன ரீதியில் பார்த்து ஏமாற்றத்தை அடையக்கூடியவர்களும் ரிஷப லக்னக்காரர்கள்
என்பதனால் அறிவுபூர்வமாக அந்த வகையில் இங்கே சுக்கிரன் சூரியன் புதன் இணைவு பெற்று இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். இங்கே குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் நன்மையான அமைப்புகள் இருக்கும். அதே போல் இங்கே சூரியனுடைய தசை ஒருவருக்கு ரிஷப லக்னத்தில் வருமானால் இங்கே எதிர் அணி லக்னத்தை உடையவர் தான் இங்கே சூரியன். இங்கே ரிஷபம் சுக்கிரணி அமைப்புகளில் வரும். அதே போல் இங்கே குரு சூரியன் குரு அணி லக்ன அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்பில் சூரியன் ஒருவருக்கு தசை நடக்கும் பட்சத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குன்னா குரு பார்வை புதன் சேர்க்கை வளர்பிறை சந்திரனுடைய பார்வை பெறுமாறு இந்த சூரிய தசையானது சிறப்பான நன்மைகளை தரும். அதே போல் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தசா அமைப்புகள்னு நம்ம பார்க்கும்போது இங்கே சூரியன் ஒரு நடுத்தரமான ஒரு அமைப்பை தரக்கூடியவராக கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா 4ஆம் அதிபதியாக அவர் வராத 4ஆம் வீட்டு பலனை மட்டும் ஒரு ஆதிபத்தியம் வீட உடைய கிரகம் என்பதனால் இந்த சிம்மம், அதே போல் சிம்மத்தில் ராகு கேது போன்ற கிரகங்கள், அதே போல் தேய்பிறை சந்திரன் இங்கே அமைவு பெற்றிருந்தாலும் கூட அமாவாசை நெருங்க இருக்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் பாவம் கெடும். 4ஆம் பாவத்தில் ஒரு சுபகிரகம் பார்வை பெற்றிருந்தாலும் 4ஆம் பாவ அதிபதியுடன் சுபகிரகம் இணைவு பெற்றிருந்தாலும் சூரியன் நல்ல இடங்களில் இருக்கும் பட்சத்தில் குறிப்பாக மேசத்தில் உச்ச அமைப்பை பெறுவார், துலத்தில் நீச்ச அமைப்பை பெறுவார். இங்கே துலத்தில் நீச்ச அமைப்பை பெற்றிருந்தாலும் சுக்கிரனுடைய வலிமையை பொறுத்து அவர் நீச்ச பங்க அமைப்பின் மூலமாக நன்மை தரக்கூடியவராக கண்டிப்பாக இந்த சூரியன் இருப்பார். பொதுவாக இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5 கிரகம் நன்மை செய்யக்கூடியதாக வரும். சுக்கிரன், புதன், ராகு, சனி, தேய்பிறை சந்திரன் இந்த 5 கிரகங்களும் நன்மை செய்யக்கூடிய வரக்கூடிய அமைப்புகளில் இவர்களுடைய தசை அமைப்புகள் வரும் பற்றி யோகமான அமைப்பும், அதே போல் குரு அணி லக்னத்தில் வரும்போது அவர்களுடைய தன்மைகளில் இவர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் சூரியன் நடுத்தரமான பலன்களை சூரியனின் அமைப்பு பொதுவாக எதிரணி லக்னக்காரர்களுக்கு இங்கே வலு பெற்று இருக்கக்கூடாது. எதிரணி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரணி லக்ன தசா அமைப்புகள் வலுப்பெறாமல் சுபத்துவ சூட்சம வலுவுடன் இருக்கும் பட்சத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இங்கே சூரியன் கேது இணைவது கூட ஒரு வகையில் நன்மை. ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பார். ஏன்னா இங்கே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பொறுத்த வரைக்கும் எதையுமே மென்மையாக அணுகக்கூடியவர்கள். சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆனஸ்டான ஒரு எதையுமே நேராக முடிவெடுத்து எதுவாக இருந்தாலும் திடமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உடையவர். இந்த வகையில் ரிஷப லக்னக்காரர்கள் அந்த அமைப்பிற்கு சற்று மாறுபட்டவர்கள் என்ற அமைப்பின் பிரகாரம் இங்கே சூரியன் கேதுவுடன் இணைவதோ இல்லை வலு குறைந்தோ சூரியன் 4ஆம் இடத்தில் அவர் வலுப்பெற்று அமைப்பெறுவது கூட கேந்திராதிபத்திய தோஷம் என்ற அமைப்பின் பிரகாரம் இங்கே ஒருவருடன் இங்கே அதே போல் சூரியனுக்கு வக்ரமோ அஸ்தங்கமோ கிடையாது. ஒரு ராசியில் 30 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். மாதத்திற்கு 12 ராசிகளில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தை கணக்கெடுத்து அவர் பெயர்ச்சடைந்து கொண்டே வருவார். அந்த வகையில் சூரியனுக்கு அஸ்தங்க வக்ரம் கிடையாது. அந்த வகையில் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வளர்பிறை சந்திரன் அமைப்புகளில் பார்வை பெற்று இருக்கும் பட்சத்தில் தகப்பன் வழி உறவுகளும் தகப்பனாரும் உடல் ஆரோக்கியம் ஆத்ம பலம் இது எல்லாமே தெய்வ அனுகூலத்திற்கு கூட சூரியன் பலம் பெற்றிருந்தால் நன்மை தரும். அதே போல் வருமானம் சாதிக்கக்கூடிய எண்ணம்
உடம்பில் உள்ள எலும்பு நரம்பு இதுக்கு எல்லாமே சூரியன் தான் காரக கிரகமாக வருவதனால ஒருவருக்கு சூரியன் நன்முறையில் அமையப்பெற்றிருப்பது நன்மை. அந்த வகையில் ரிஷப லக்னக்காரர்களுக்கு பலம் பெறாமல் நல்ல நட்பு நிலையில் எந்த லக்னமாக இருந்தாலும் நட்பு நிலையை அடையும் பட்சத்தில் அவர் நன்மை தரக்கூடிய அமைப்பில் மிதுனம் கன்னி இந்த வீடுகளில் சமம் நட்பு என்ற அமைப்பின் பிரகாரமும் வருவார். தனுசு மீனத்தில் நட்பு நிலையில் இந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் ஏன்னா ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல அவர் மறைவு பெறுவார். இங்கேயும் ஓரளவு நன்மை தருவார். ஆனாலும் இங்கே லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் தன் வீட்டிற்கு 8இல் மறைந்தாலும் கூட சிம்மத்திற்கு 8ஆம் இடத்தில் அவர் மறைவு பெற்றிருந்தாலும் இங்கே லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகளை தர ஜாதகக்காரகருக்கு பாவக ரீதியாக சில எதிர்மறையான விஷயங்களை கொடுத்தாலும் கூட லக்னக்காரர்களுக்கு வெளிதூரம் வெளி பயணங்கள் மூலயமாக நன்மைகளை பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அமைப்பும் வருமானத்தை தரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக தர அந்த வகையில் நட்பு நிலைகளில் இருக்கும் பட்சத்தில் அதே போல் இந்த கும்பத்தில் இருப்பது கூட ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஏன்னா இந்த கும்பத்தில் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய 7ஆம் பார்வையாக இங்கே குருவினுடைய அமைப்பு பெற்று இருந்தாலும் இங்கே 4ஆம் இடத்தை பார்வை செய்து நன்மைகள் தருவார். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது வருமான உயர்வை கண்டிப்பாக தரும். இது போன்ற பதிவில் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.